நெறைய விமென்க்கு வந்து வெயிட் லாஸா இருக்கும். இல்லன்னா வெயிட் எக்ஸஸா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து பிரெக்னன்சி ஜர்னிய எப்படி கோ த்ரூ பண்ணுவாங்க? அண்ட் வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஜெனடிக்கா இருக்கும்போது அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி மேம் அவங்க பண்ண முடியும்? சி அதாவது ஒபீஸா இருக்கிறதும் சரி, ஓவர் வெயிட்டா இருக்கிறதும் சரி, எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. இப்போது அதே வந்து ஒபீஸா இருக்கவங்க ஓவர் வெயிட்டா ஒபீஸ் இல்ல ஓவர் வெயிட் எப்படி இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு 10% ஆஃப் பீப்பிளுக்கு தான் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தம் கன்சீவ். எஸ். அது எல்லாம் கன்சீவ் ஆன பிறகு ஓகே எல்லாம் ஹாப்பி கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்ற. ஆனா இந்த பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் பிகாஸ் ஆஃப் த ஓவர் வெயிட் இஸ் ரியலி சீரியஸ். அப்படி இருக்கும்போது அது ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு தான் டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு பார்க்குறோன்னா, அப்போ ஃப்ரீக்வென்ட் ஃபாலோ அப்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அப்புறம் பேபியோட மானிட்டரிங் பண்ணுறோம், ஸ்கேன்ஸ் பண்ணுறோம். அதில் பேபி வந்து எடை குறைவா இருக்கலாம், இல்லை குறைப்பிரசவம் வரலாம், இல்லை குழந்தைக்கு வந்து இப்போ மதர் குண்டா இருக்கனால பேபியும் குண்டா இருக்கலாம், ஓவர் வெயிட் பேபியாக இருக்கலாம். அப்போது ஹை ரிஸ்க் இன் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ், ஹையர் சான்ஸ் ஆஃப் சி செக்ஷன் இதெல்லாம் வரலாம். இதை அவாய்ட் பண்ண தான் ப்ரீ ப்ரெக்னென்சிலே இப்போ நிறைய கிளாஸஸ், ப்ரீ ப்ரெக்னென்சி கிளாஸஸ், நியூட்ரிஷன் எக்ஸசைஸ்ன்னு நிறைய பேர் இப்போது நடத்துகிறாங்க. அதை என்ரோல் பண்ணுறது உங்களோட அவேர்னஸ்க்காக. நீங்கள் உங்கள் மாமியார் அம்மா அவங்கலாம் கோத்ரூ பண்ணும்போது ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போலாம் அப்படி இல்லை. பிகாஸ் நம்மளோட அடலசன்ட் ஸ்டேஜ்லேயே இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஸ்கூல் கிட்ஸ் பார்க்கும்போதே அவங்களே ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க. ஆமாம். அந்த ஸ்டேஜ்ல ஓவர் வெயிட் இருக்குது. அப்போது தட் ட்ரெடிஷன் வில் ஃபாலோ இல்லையா? அப்போ நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்தே கரெக்ட் பண்ணணும். நாட் பிகாஸ் யூ ஆர் காட் ப்ரெக்னென்ட் இப்போ கரெக்ட் பண்ணுறதுனால சொல்யூஷன் இல்லை. ஸோ ஆல்வேஸ் வெயிட் இஸ் அ பிக் திங் அண்ட் ஆஸ் யூ மென்ஷன் ஏஜ் இஸ் அன் வெரி பிக் திங்.